அனைவருக்கும் வணக்கம். தமிழோடும் தமிழ் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் அவ்வளவு நல்லதில்லை. வெட்டுனா நானும் வெட்டுறேன், அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. இன்னைக்கு இந்த திராவிட கூட்டமே கதிகலங்கி, ரொம்ப கதிகலங்கி, ஐயோ அம்மானு கத்தி கதறுது. ஏன்? ஒற்றை மனிதனை கண்டு, சீமான் என்னும் புரட்சியாளனை கண்டு பெரியாரை பற்றி அவதூறாக பேசிவிட்டார், அப்படி பேசிவிட்டார், இப்படி பேசிவிட்டார், இதை செய்கின்றார், வன்முறையை தூண்டுகிறார், அதை பார்க்கின்றார், இதை செய்கின்றார் என்று சீமான் வீட்டை முற்றுகையிட்டு மாபெரும் எழுச்சியாக 30 பேர் கொண்ட 32 அமைப்புகள் மாபெரும் புரட்சியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீமானோட வீட்டுக்கு போய் முற்றுகையிட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க போனது ரிலையன்ஸ் இருக்குல்ல, அந்த மாலுக்கு முன்னாடி போய் முற்றுகையிட்டிருக்காங்க. அங்கேயே போலீஸ்காரங்க ஃபுல்லாக அழைச்சி அந்த 32 அமைப்புனா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வருவாங்க, ஒரு 500 பேர் வருவாங்க. பெரிய லெவலில் ஒரு இதாக இருக்கும், பிரச்சனைகள் பெருசாக இருக்கும், சட்ட ஒழுங்குகள் பாதிப்பாகும். இப்படிலாம் நினச்சி போலீஸார் ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீஸார்கள் குவிச்சிட்டாங்க. ஆனால் 32 அமைப்பும் சேர்ந்து ஒரு 60 பேர் கூட ஒழுங்காக வரல. அங்கே காசு கொடுத்து ஆட்களை கூட்டி சீமானுக்கு எதிராக போராடுங்க, சீமானுக்கு எதிராக பேசுங்க, சீமான் அப்படி பேசிட்டார், இப்படி பேசுகிறார். என்னங்க சார் இது? என்ன சார் இது? சீமான் அவர்கள், பெரியார் அவர்கள் பேசியதைத்தான் பேசுகிறார். தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் ஒரு சனியன் அப்படின்னு பேசியதைத்தான். தமிழர் அல்லாதோர் தமிழை ஏன் இவ்வாறு கொண்டாடுகிறீர்கள் என்று இழிவாக தமிழை தாய்மொழியை பெரியார் அவர்கள் பேசியதைத்தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். இதற்காக இந்த திராவிட கட்சிகள் சீமான் அப்படி பேசிவிட்டார், சீமான் கட்சி இருக்கக்கூடாது, நாம் தமிழர் கட்சி கூட. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, அந்த திமுகவோட நிரந்தர கொத்தடிமை ஐயா மதிப்புக்கும் போடுறதுக்குரிய ஐயா RS பாரதி சொல்கிறாங்க, சீமானோட நாம் தமிழர் கட்சி இருக்காது, அது ஒரு பிரிவினவாத கட்சி. பெரியாரை எப்படி அப்படி பேசலாம், எப்படி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு அப்படியே பொங்குறாப்புல, அப்படியே பொங்கல் கூட அந்த மாதிரி பொங்கல் கூட அந்த மாதிரி பொங்க மாட்டுது. ஆனால் ஒரு பொங்கி தள்ளுறாப்புல மேடையில் சீமானை பெரியார் மட்டும் இல்லைன்னா, பெரியார் மட்டும் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா எப்படி இவர்களெல்லாம் படித்திருப்பார், எப்படி இவர்களெல்லாம் ஜாக்கெட் போட்டிருப்பார், எப்படி இவரெல்லாம் நடந்திருப்பார், எப்படி இவரெல்லாம் ரோடு போட்டிருப்பார். எதுக்கு எடுத்தாலும் பெரியார் பெரியார் பெரியார். ஏயா பெரியார் புராணத்தையே பாடுறீங்க? பெரியாரை நான் அண்ணன் சொல்கிறது பெரியாரும் போராடினார். தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்கள், எண்ணற்ற போராளிகள், எண்ணற்ற மறவர்கள் அனைவரும் போராடினார்கள். அதில் பெரியாரும் போராடினார். அப்படித்தான் சீமான் அவர்கள் முன்வைக்கின்றனர். அதுக்காக அப்படியே சீமானை ஆச்சா பூச்சா எப்போ என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு இது தேவலாம். அண்ணன் ஒரு 500-600 பேருக்கு மேலே பிரியாணி நல்லா சுட சீமான் அண்ணன் வீட்டில் பெரிய லெவலில் தட்டப்பட்டலாம் விருந்து. இப்போ இந்த திராவிட கட்சியெலாம் என்ன பண்ணுதுன்னா, நேரடியாக எதுக்கு சீமானை எதுக்குன்னா நேரடியாக இருக்கக்கூடாது. உனக்கு 2 எலும்பு துண்டு, இந்த திராவிட கட்சி இந்த 2 எலும்பு துண்டு, இந்த இவனுக்கு 2 போய் நீங்கள் போய் கொலைங்க, ஆளாக போய் டக்குன்னு குலைச்சிங்க. அப்போ தான் 2 எலும்பு துண்டு 200 ரூபா டக்குன்னு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களை ஃபுல்லாமே தூண்டி விட்டு அங்கே வேடிக்கை பார்க்குறது. தமிழ்நாட்டை ஆளும் ஒரு நிலைமை வந்துவிட்டது. தமிழனுக்காக புரட்சி செய்யும் ஒரு இடமாக இங்கு திகழ்கின்றது. அதனால் இந்த திராவிட கட்சிகள் வயிற்றில் புலியை கறக்கின்றது. இதனால்தான் ஒவ்வொரு போராட்டமாக சீமானை அவதூறம், அப்படி பேசுவது, இப்படி பேசுவது, இதை செய்கின்றது என்று தேவையற்ற வன்முறையை இந்த திராவிட கட்சிகள் அள்ளி எலும்பு துண்டுகளுக்காக அள்ளி எறிகின்றது. இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். தேவையற்ற வீண் வதந்திகளையோ இது போன்ற முற்றுகையோ இனிமேலும் ஒருபோதும் நடக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.